என்று அப்பன் சிவபெருமான் மீது பெரிய கோபம் எனக்கு. சரி, அப்பன் சிவபெருமானே கதி, அதுதான் நம்ம வாழ்க்கைன்னு இருக்கிற எனக்கு என்று ஆருத்தட தரிசனம் வேற. சரி, அப்பனை போய் பார்த்துட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனேன். அங்கே அவரை வந்துட்டு வெளியே நகர்வலம் அழைச்சிட்டு போகிறதுக்காண்டி ரெடி பண்ணிக்கிருந்தாங்க. சரி, அதுக்குள்ளே மற்ற கடவுள்களெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் மற்ற கடவுள்கள்கிட்டலாம் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா மோளம் கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. சரி, அப்பன் கிளம்பிட்டார் போல், வேக வேகமாக போவோன்னு சொல்லிட்டு எல்லா கடவுள்கிட்டையும் டக்கு டக்கு டக்குன்னு வேண்டிட்டு வேகமாக ஓடி வந்தேன். அப்பன் வேகமாக வெளியே போய் நின்றுட்டார். சரி, அங்கே தான் நிற்கிறாரு, திருப்பி உள்ளே வருவாருன்னு நினச்சி நான் மூலவரை தரிசிக்க போயிட்டேன். மூலவரையும் தரிசித்தேன். அப்பனும் அங்கேயே தான் நின்றுக்கிட்டு இருந்தார், நானும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். எல்லாம் முடித்து சரி அப்பன் உள்ளே வரமாட்டார் போல், நம்ம போய் வெளியே வேண்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வெளியே வேகமாக ஓடி போனேன். நான் போன நேரம் அப்பன் வேகமாக கிளம்புறாரு. இது என்ன மாதிரி விளையாட்டு? அப்பன் ஏன் இந்த மாதிரி சோதிச்சாருன்னே தெரியல. நானும் வேகமாக ஓடுறேன், அதுவும் கிளம்புது. நானும் குறுக்க மறுக்க கூட்டத்துக்குள்ளே பூந்து பூந்து ஓடுறேன். காவலர்கள் ஒரு பக்கம், பக்தர்கள் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் ஓடி இருப்பேன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் அப்போ நான் பார்த்தேன், தரிசித்தேன். அந்த இருந்த கோவம் எல்லாம் மண்ணோடு மண்ணாக போச்சு, கரைஞ்சு போச்சு. அப்போ நான் அந்த தரிசனத்தை கொடுக்க, உன் கூட நான் விளையாடாமல் வேறு யாரா விளையாடுவா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சிரிப்பு சர்வமும் அடங்கிருச்சு. அவ்வளோ ஒரு திருப்தியான தரிசனம். ஓம் நமச்சிவாய. இது ஒரு அருமையான ஒரு அனுபவமாக இருந்துச்சு.